மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வருகையின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. திருமுழுக்கு யோவனையை சொன்னது போல உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் உம்மை மகிமைப்படுத்த வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு சுவாமி பேசி அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையில 73ஆம் பாமாலை ராஜன் தாவீது ஊரில் உள்ள மாற்றுப்பொட்டில் ஒன்றிலே கன்னிமாதா பாலன் அன்னை முன்னணியில் வைத்தாரே. மாதா மரியம்மாள் பாலன் இயேசு கிறிஸ்தா 73ஆம் பாடலை எழுந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தில் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பழைய ஏற்பாட்டின் பக்கம் எண் 1078. சேனைகளினுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுக்கப்படுவார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தின் மகத்துவத்தோடும் இருப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரர். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். புதிய ஏற்பாட்டின் பக்கம் எண் 239. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை கேட்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றிருக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்கொலைவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமலும் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது.
தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். வாசிப்பவனுடைய 2ஆம் வேத பாகம் வாசித்தாய்க்கு. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். அதென்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாகும். குருசேகர செயலாளர் ஐயா மூலமாக நாம் அறிவிப்புகள் வாசிக்கிறோம். வருகையின் 2ஆம் ஞாயிறு மற்றும் தூய திருவிருந்து ஆராதனைக்காக வந்திருக்கின்ற திருச்சபை அவர்கள் யாவரையும் நம்முடைய பாலகனாய் பிறந்த இயேசு நாமத்தால் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்கு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து வரும்படியாக இருக்கின்ற மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் ஓய்வு பெற்ற நிர்வாகர் மதிப்பிற்குரிய இரவரன் டாக்டர் சாமுவேல் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பிலே வரவேற்கிறேன். அவர்களோடு அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தினுடைய அறிவிப்புகள். கடந்த 2ஆம் தேதி நமக்கு தமிழக அரசு ஒரு சில தளர்வுகளை நம்முடைய திருச்சபைக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக திருவிருந்து ஆராதனையை உங்களுடைய ஆலயத்திலே சமூக இடைவெளியோடு நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி தமிழக அரசு நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது. அதன்படி இன்று நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக அது நடைபெறும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். தயவு செய்து திருவிருந்து எடுக்கிற பொழுது போதிய இடைவெளி விட்டு சமூக இடைவெளியோடு நீங்கள் திருவிருந்தை எடுக்கும்படி உங்களை நான் போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆல்டரில் பச்சை கலரில் ஒரு மார்க் போடப்பட்டிருக்கிறது. முதல் 2 வரிசை எடுத்தவர்கள் சென்ற பின்பு அடுத்து 2வது வரிசை நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். முழங்கால் படியிடுகிற பொழுது அந்த ஆல்டரிலே பச்சை கலர் மார்க் போடப்பட்ட இடத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் திருவிருந்தை பெறும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய கிறிஸ்துமஸ் நாட்களுக்கான அந்த கீத பவனி சிறப்பாக நடைபெற்றது. 2 கீத பவனியிலே திருச்சபையார் மிக நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு திருச்சபை கமிட்டியின் சார்பிலே நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2ஆம் தேதி நடைபெற்ற கீத பவனியிலும் நேற்றைய தினத்திலே வாகைக்குளம் நம்முடைய கிராம திருச்சபையினான வாகைக்குளம் பகுதியிலே கிராம பகுதியில் நடைபெற்ற கீதபவனி 2 கீதபவனியிலும் நம்முடைய வாலிபர்களுக்கு இரவு உணவு வழங்கிய நம்முடைய ஆலயத்தின் உறுப்பினர் திரு வெங்கடேஷ் பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது கீதபவனியிலே உணவு வழங்கிய திரு டைட்டஸ் அண்ணன் அவர்களுக்கும் திருமதி பிரின்ஸ் ராஜேஷ் அவர்களுக்கும் நான் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கரங்களில் இருக்கின்ற அந்த நம்முடைய நாகமலை குருசேகரனுடைய ஆராதனை புத்தாண்டு ஆராதனை மற்றும் கிறிஸ்துமஸ் ஒழுங்கின்படி இன்று 6/12/2020 இன்று மாலை 3வது கீதபவனி கேரளரும்
மேலக்கீழ்குடி கிழக்கு பகுதி மற்றும் கண்மாக்கரை பகுதிகளிலே அது நடைபெறும். கடந்த 2 கீத பவனியிலே நடைபெற்றது போலவே நாங்கள் சமூக இடைவெளியோடு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் ஒரு 6 அல்லது 7 பேர் மட்டுமே, குறைவான நபர்கள் மட்டுமே நாங்கள் அந்த கீத பவனியிலே உங்கள் இல்லங்களுக்கு வந்து உங்களை வாழ்த்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சமூக இடைவெளியோடு உங்களுடைய இல்லங்களிலே வெளியிலே நின்று நாங்கள் பாடி உங்களை வாழ்த்த இருக்கிறோம். திருச்சபையார் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். கடந்த வாரமே சொன்னது போல டீ மற்றும் ஸ்நாக்ஸை நீங்கள் தவிர்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 9/12/2020 புதன்கிழமை 4வது கீத பவனி பேராவரம் என்ஜிஓ காலனி நடுப்பகுதியிலே நம்முடைய திருச்சபை மக்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே 4வது கீத பவனி நடைபெறும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். வருகிற 11/12/2020 வெள்ளிக்கிழமை நாகமலை புதுக்கோட்டை பகுதி கீழக்குடி மெயின் ரோடு பகுதி மற்றும் அச்சம்பத்து பகுதியிலே நாகமலை புதுக்கோட்டை கீழக்குடி மெயின் ரோடு மற்றும் அச்சம்பத்து பகுதியிலே கேரல் ரவுண்ட் நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகையின் 3ஆம் ஞாயிறு 13/12/2020 ஞாயிறு ஆராதனையும், அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கு என்று கிறிஸ்துமஸ் மரவிழா காலை ஆராதனையிலே அது நடைபெறும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். நாம் இந்த நிகழ்வுகளை தயார் செய்கிற பொழுது ஊரடங்கு அமலில் இருந்தது. தயார் செய்வதற்கு பின்னாடி தான் நிறைய தளர்வுகள் நமக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையிலே நாம் ஏற்கனவே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே நாம் மரவிழாவை நடத்தி விடலாம் என்று சொல்லி நாங்கள் கமிட்டியாக நாங்கள் முடிவு செய்தோம். அந்த முடிவின்படியே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலேயே நம்முடைய திருச்சபை மக்களுக்கான நடைபெறுகின்ற அந்த கிறிஸ்துமஸ் மரவிழா ஞாயிறு ஆராதனை அது நடைபெறும். நம்முடைய திருச்சபையின் அங்கம் வகிக்கிற திருச்சபை பிள்ளைகள் 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் யாரையும் இருப்பீர்களானால் உங்களுடைய பெயர்களை நம்முடைய நிர்வாக உறுப்பினர் திரு டைட்டஸ் அவர்களிடம் குழந்தைகளுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய கிறிஸ்துமஸ் கால செலவினங்களுக்காக திருச்சபை மக்களிடம் இருந்து உதாரணமான காணிக்கைகளை உதவிகளை உங்களிடம் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கடந்த வாரமே சொன்னது போல ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 2000 என நாங்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோம். வருகிற நாட்களிலே நீங்கள் அதை கொடுத்தீர்கள் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு செலவினங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று சொல்கிறேன். இனி சென்ற வார காணிக்கை ஈடுபடும் 30/11/2020 அந்திரேயா தின சிறப்பு ஆராதனையிலே பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 540. சென்ற வாரம் ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட பை காணிக்கையாக ரூபாய் 3660, தோத்திர காணிக்கையாக ரூபாய் 150, சம்பக்குடி ஆராதனை மூலமாக ரூபாய் 105, வாகைக்குளம் ஞாயிறு ஆராதனையிலே பெறப்பட்டது ரூபாய் 100, சம்பக்குடி கம்பி வேலி சுற்றி வேலி அமைக்கும் பணிக்காக சென்னையை சேர்ந்த திருமதி பியூலா அவர்கள் ரூபாய் 10,000, திருமதி நகோமி அவர்கள் ரூபாய் 1000 வழங்கியிருக்கிறார்கள். முதல் கீதபவனியிலே பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 11,070, இரண்டாம் கீதபவனியிலே பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 11,310, வாகைக்குளம் நேற்று வாகைக்குளத்திலே நடைபெற்ற கீதபவனியிலே ரூபாய் 1,510, ஆக மொத்தம் 39,445 ரூபாய். நேற்றைய தினத்திலே நம்முடைய கிராம திருச்சபையான வாகைக்குளத்திலே கிறிஸ்துமஸ் மரவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பெரியோர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். இதிலே முழு முயற்சி எடுத்த நம்முடைய சபையினுடைய மிஷனரி அவர்களுக்கு நான் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுவார்கள். இன்று 6/12/2020 இருந்து வருகிற 12/12/2020 வரை தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள். இன்று 6/12/2020 என்று மிஸ்டர் கேவி விஜயபிரகாஷ் அவர்களும், வருகிற 10/12/2020 என்று திருமதி கே வசந்தி அவர்களும், வருகிற 11/12/2020 அன்று மிஸ் ஏ ஏஞ்சலின் எஸ்தர் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆண்டனி நவமணி அவர்களும், வருகிற 12/12/2020 அன்று மிஸ்டர் இ தெய்வேந்திரன் தயானந்தம் அவர்களும் இவர்கள் வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். இனி இந்த வாரத்தில் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள்.
வருகிற 7/12/2020 அன்று மிஸ்டர் வெங்கடேஷ் பிரான்சிஸ், திருமதி விஷயம்மாள் தம்பதி இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். மற்றும் திருமண நாட்களை காண்பவர்களுக்காக நம்முடைய குருவானவர்கள் ஜெபிப்பார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 4/12/2020 அன்று நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர் திருமதி எஸ்தர் ஞானமலர் அம்மா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார்கள் என்பதை திருச்சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் நம்முடைய திருச்சபையில அருளுரை ஆற்றி அனைத்து காரியங்களிலும் கடைசி வரைக்கும் நம்முடைய திருச்சபையில முழு பங்களிப்பை கொடுத்தவர்கள். நேற்று தினத்தில் உயிர்த்துள்ள நம்பிக்கை அடையாளமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆண்டிஸ் கல்லறையில் அவர்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுவதென்று கர்த்தருக்குள் மரித்து போன அருமையான அம்மா எஸ்தர் ஞானமலர் அம்மாவுடைய ஆன்மா அவருடைய குடும்பத்து மக்களுக்காக கனப்படுத்துகின்ற வகையில் ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக என்று ஜெபிக்க அனுபவப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வருகையின் 2ஆம் ஞாயிற்று சிறப்பு வழிபாட்டில் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய 1ஆம் ஞாயிறு தூய திருவிருந்து வழிபாட்டிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒரு குடும்ப தூய அந்தரைய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவரை மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன். செயலரை அவர்கள் சொன்னபடி தமிழக அரசினுடைய தளர்வுகளினுடைய அடிப்படையில் குறிப்பாக நம்முடைய பேராயர் அவருடைய உந்துதல், அவருடைய அறிவுறுத்துதலின்படி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில், குறிப்பாக இந்த பண்டிகை நாட்களில் திருவிருந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக இனிஷியேட் எடுத்தது நம்முடைய மகாகணம் பேராயரை அவர்களும் நம்முடைய தமிழக அரசினுடைய மைனாரிட்டி கமிட்டி சேர்மன் நம்முடைய திருமன்றத்தினுடைய பொருளாளர் இன்ஜினியர் ஜான் மகேந்திரன் ஐயா அவர்கள் முதல்வர் அவர்களையும் குறிப்பாக அணுகி இந்த நாட்களில் குறிப்பாக இந்த திருவிருந்து என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாக்கிரமம், அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தின் அடிப்படையில் நம்முடைய பேராயருடைய இணைந்து அனைத்து கத்தோலிக்க திருச்சபையுடைய பேராயர்கள் இணைந்து ஆண்டோடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த நாட்களில் திருவிருந்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நினைத்து மனதார நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபை மூத்த தாயார் ஞானசுந்தரி அம்மா வந்தோடனே எனக்கு கண்ணிலிருந்து அழுகையாக வருதுன்னு சொன்னாங்க. காலையில் சர்ச்சுக்கு வர முடியல, தூய திருவிருந்தில் பங்கு பெற முடியல. ஒருவேளை பல சபைகளில் இந்த திருவிருந்து கொடுத்திருந்தாலும் நான் அதை தமிழக அரசு உத்தரவுக்காக ஒருவேளை காத்திருந்தேன். அதற்கு காரணம் above 65 65 வயதுக்கு மேலே அம்மாமா ஐயாமா ஒரு கூட்டம் சர்ச்சுக்கு வர முடியல. அவங்கள மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களுக்கு எப்படி திருவிருந்து கொடுக்கணுன்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளாக ஓடியது. ஆனால் ஆண்டுடைய கிருபையினாலும் அனைவருடைய ஜெபங்களினால எல்லாரும் திருச்சபைக்கு வரவும் திருவிருந்தை அதிகாரப்பூர்வமாய் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் இணைந்து மனதார நாம் ஸ்தோத்திரிப்போம். குறிப்பாக உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புக்காக திருச்சபை குருவானவராக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு மற்றும் இந்த புத்தாண்டு இந்த சிறப்பு நிகழ்வுகளில் நம்முடைய நிகழ்ச்சி நிரலின்படி அனைத்து இறை மக்களும் உற்சாகமாக ஊக்கமாக நீங்கள் நிகழ்ச்சி நிரலில் போட்டிருக்க வண்ணமாக முழுவதுமாக நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கடந்த கிறிஸ்துமஸ் கீத பவனியில் அனைத்து நம்முடைய மக்களும் உள்ளபடி நான் கடவுளுக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சொன்ன அறிவிப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு மிக எளிதாக நீங்கள் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்காம எளிதாக என்னுடைய கிறிஸ்துமஸ் கீத பவனி 5 பேர் தான் வந்தோம். ஆனால் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. உள்ளபடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இன்றைய தினமும் அந்த வாரத்தில் வரக்கூடிய கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்டும் அது தயவுசெய்து நீங்கள் பின்பற்றுங்க. வீட்டு வெளியிலேருந்து நாங்கள் பாடுறோம். ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி தைரியமாக சொன்னாங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் வாழ்த்துகிறோம். எங்களுடைய முழு ஒத்துழைப்பை தயவுசெய்து இந்த கிறிஸ்துமஸ் பஜனை கிறிஸ்துமஸ் கீத பவனி குழுவினருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருமாறு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருச்சபை குடும்பம் ரூபாய் 2000 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈச் ஃபேமிலி ₹2000 இதை கட்டாயமாக நாம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை 2000 கொடுக்காதவங்க தயவுசெய்து கொடுக்காம இருக்கிறாங்க. உங்களால் என்ன முடியுமோ தயவுசெய்து உங்களுடைய பங்களிப்பு. இது நம்முடைய ரைட்ஸ், இது நம்முடைய உரிமை. நம்முடைய பண்டிகை காலங்களில் நம்மால் இயன்றது 2000 என்பது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சில பேர் 2000க்கு மேலே நிறைய பேர் அதிகமாக வந்து எங்களுடைய முழு ஒத்துழைப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பொதுவாக இந்த ₹2000 என்பது ஒரு குடும்பத்திற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை இந்த கேரளண்டு வரும்பொழுதும் அல்லது செயலறையா பொருளாளரையா உள்ள தொலைபேசி மூலம் கொடுத்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தர அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலும் பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று குறிப்பாக இந்த நாட்டில் வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மதுரை முகவை திருமண்டலத்தினுடைய மூத்த ஆயர், இன்று வரைக்கும் நான் பின்பற்றுகின்ற எல்லா வகையிலும் பின்பற்றுகின்ற என்னுடைய மாடல் பாஸ்டர் என்று கூட நான் சொல்லுவேன், ரெவரண்ட் டாக்டர் டபிள்யூ சாமுவேல் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள், அம்மா அவர்கள் நம் மத்தியில் வந்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். ஆண்டிற்கு ஒரு முறை ஐயா அவர்களை நான் அழைப்பதுண்டு. மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஐயா அவங்க ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது பணி நிறைவு செய்திருந்தாலும் இன்றைக்கு ஓயாமல் அனைத்து நம்முடைய திருமண்டலத்துக்கு அப்பால் பற்றி அழைக்கும் திருச்சபைக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். ஒருவேளை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அருமையான நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தில் பல பொறுப்புகளை பெற்று குறிப்பாக மிஷன் மருத்துவமனையில் ட்ரெஷரராகவும் குறிப்பாக நம்முடைய திருமண்டலத்தில் மினிஸ்ட்ரியல் கமிட்டி கன்வீனராகவும் மற்றபடி எல்லா வகையிலும் நம்முடைய திருமண்டலத்தில் பேராயர் ஐயாவோடு இணைந்து அனைத்து காரியங்கள் என்று இன்று வரைக்கும் பேசப்படுகின்ற இவருடைய எல்லா இளம் நிறுவனங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் ஐயாவுடைய இறைப்பணி நம்முடைய திருமண்டலத்தில் நிறைவாய் இருந்ததை நினைத்து நான் உள்ளபடியே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திருமண்டலத்தினுடைய மூத்தாயர் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களையும், அம்மா மரியாதைக்குரிய ஜெமிலா அம்மா அவர்கள் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் திருமண்டலத்தில் பேராயர் அம்மாவோடு இணைந்து மிகப்பெரிய பொறுப்பிலே அவர்கள் ஊழியம் செய்கிறது. அம்மா அவர்களை மக்களோடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஐயா அவர்களை கனப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் நம்முடைய அன்பை டோக்கன் ஆஃப் லவ் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ஷாவல் மீது நம்முடைய குருசேகர பொருளாளர் அவர்கள் இந்த ஆண்டு புதிய ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம் மற்றும் கேலண்டர் வசனங்களை நம்முடைய அனைத்து மக்களின் சார்பாக பகிர்ந்து கொள்ள ஐயா நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். கீர்த்தனைகளில் நம்முடைய செய்திக்கு துணையாக 32வது பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தநேசு பாலனுக்கு துத்தியுங்கள் பாடி பக்தியுடன் இத்தினமாவோடி. கீர்த்தனைகளில் 32வது பாடலை எல்லாரும் இணைந்து பாடுவோம். அந்த பாடலின் நிறைவிலே நமத்தில் வந்திருக்கக்கூடிய அருமையான ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி கர்த்தரேசு பாலனுக்கு துதியுங்கள் பாடி கர்த்தரேசு பாலனுக்கு துதியுங்கள் பாடி பக்தியுடன் நித்தினமாவோடி ஓடி பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் வீட்டு காலம் நிறைவேறின போது ஸ்திரியின் வீட்டு சீலகனி கர்ப்பத்தில் ஆவி அனுபவித்து சீலகனி கர்ப்பத்தில் ஆவி அனுபவித்து பாலனான இயேசு நம்மின் சொத்து சொத்து. இந்தவரமாக நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் கண்களையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த அன்பந்த நாட்களிலே குறிப்பாக இந்த கடந்த 9 மாதங்களாக ஆலய ஆராதனையிலே நாம் பங்கு பெற முடியாத சூழ்நிலை. கடந்த 1 மாதமாக நாம் பங்கு பெறுகிறோம். ஆனால் இன்று திருவிழுந்து ஆராதனையிலே பங்கு பெறுகிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக என்னை அன்போடு அழைத்து இந்த செய்தியை கொடுக்கிற வாய்ப்பை கொடுத்து அவருடைய சபை குருவானவரும் ராமநாதபுரம் லோக்கல் கவுன்சிலுடைய
கவுன்சில் சேர்மனுமாகிய டாக்டர் ராஜநாய அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் நாகமலை ஊர்சேகத்தினுடைய பாஸ்டேட் கமிட்டி செயலர், நிதியாளர் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகமலை திருச்சபை என்பது எனக்கு புதிதானதல்ல. ஒருவேளை இந்த திருச்சபையிலே நான் குருவானவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 55 ஆண்டுகளுக்கு மேலாக நாகமலை திருச்சபைக்கு என்னுடைய சித்தப்பா காலம் செல்லத்து சவுந்தரராஜன் அவர்களும் என்னுடைய சித்தி திருமதி ஞான சௌந்தரி அவர்களும் நாகமலை திருச்சபையிலே இருந்த நாட்களில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த நாட்களிலிருந்து அங்கு வரும்பொழுதெல்லாம் நாகமலை திருச்சபைக்கு நாங்கள் வந்து ஆலய ஆராதனைகளை பங்கு கொள்வது வழக்கம். எனவே நாகமலை திருச்சபை என்று சொல்லும் பொழுது அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த திருச்சபை மக்களோடு அவ்வப்போது வந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய செய்தியை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே திருமறை ஞாயிறு என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, அட்வந்த நாட்கள் வருஷத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை, அட்வந்த நாட்கள் 4 ஞாயிற்றுக்கிழமைகளை அனுசரித்தவுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து விடுகிறது. எனவே இந்த அட்வந்த நாட்களுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் கிறிஸ்து பிறப்பின் காரியங்களை குறித்து சிந்தித்தால் நலமாக இருக்கும் என்று நினைப்பது என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு காரியம். எனவே திருமறை ஞாயிறாக இருந்தாலும் திருமறையின் அடிப்படையிலே கிறிஸ்து பாடகனின் பிறப்பை குறித்து சிந்திப்பதற்காக இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டுள்ள வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதாய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாயா தேசத்துள்ள பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். 1ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. எனவே இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமிலே பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்பது ஒரு புராணம் அல்ல, இது வரலாற்று நிகழ்வு. இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். பெத்லகேமில் இயேசு பிறந்தார் என்பது வரலாற்று சான்று உடைய ஒரு நிகழ்வாகும். எனவே இந்த பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே அநேக ஊர்கள் இடம்பெறுகிறது, அநேக ஊர்கள் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இயேசுவின் பிறப்போடு தொடர்புடைய ஒரு ஊர் இந்த பெத்லகேம். எனவே இந்த பெத்லகேமை குறித்து இந்த நாளிலே சிந்தித்தால் அது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒருவரும் கேள்விப்படாத ஒரு ஊர் தான் இந்த பெத்லகேம். பெத்லகேமை குறித்து நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த பெத்லகேமை குறித்து சற்று விரிவான காரியங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவரும் அறியாத ஒரு குக்கிராமம் என்று சொன்னால் அதுதான் பெத்லகேம். இது பெத்லகேம் கடல் மட்டத்திலிருந்து 2567 அடி உயரத்திலே அது இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, எருசலேம் நகரத்திலிருந்து 6 மைல் தூரத்தில் தான் இந்த பெத்லகேம் அமைந்திருக்கிறது. இதை ஏன் சொல்றேன்னா, அது எருசலேமில் தான் ஏரோது ராஜா இருந்தார். இயேசு கிறிஸ்துவா பிறந்தார், குழந்தையாக பிறந்தார் என்பதை கேள்வியுற்ற ஏரோது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனித்த அந்த ஏரோது இருந்த இடத்திற்கு 6 மைல் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, ஏரோது கொலை செய்வதற்கு ஆயத்தமாக எத்தனைக்கின்ற விரோதமாக இருக்கக்கூடிய அந்த ஏரோதுடைய 6 மைல் தூரத்தில் உள்ள கிராமம் தான் எனக்கு வேணும், அந்த இடத்தில் தான் என்னுடைய குமாரனை நான் அவதரிக்க செய்வேன் என்று சொல்லி
பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஏரோதுக்கு பயந்து ஓடி, ஏரோது இருக்கின்ற எருசலேமிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்திலே கூட கிராமத்திலே பிறந்தால் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இயேசு நினைக்கவில்லை. எனவே பெத்லகேம் என்பது அந்த ஏரோது அரசாண்ட எருசலேமினுடைய 6 மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய இடம்தான் அந்த பெத்லகேம். இன்னும் சொல்ல போனால் இந்த பெத்லகேம் என்பது 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்த ஒரு பழைய ஒரு ஊராகும். ஏதோ இன்றைக்கு நேற்று இயேசு பிறந்த சமயத்திலே ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக உருவான குக்கிராமம் அல்ல. அது 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அது உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் தான் அந்த பெத்லகேம். இன்னும் இந்த பெத்லகேம் வேதத்திலே சுமார் 40 முறை பெத்லகேம் என்கின்ற இடம் வேதத்திலே இடம்பெற்றுள்ளது. இதுதான் பெத்லகேமின் சிறப்பு. இந்த பெத்லகேமை குறித்து நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே பார்ப்போமானால் மீகாவின் கூற்றின்படி யூதேயாவில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறிது ஆயினும், யூதாவில் இருக்கக்கூடிய 1000 கிராமங்களுக்குள்ளே சிறிய கிராமமாக இருந்தாலும் இந்த பெத்லகேம் ஊரை பாலஸ்தீனாவுக்கு செல்லுகின்றவர்கள் அந்த பெத்லகேம் ஊரை தரிசிக்காமல் செல்ல மாட்டார்கள். 2015ஆம் ஆண்டிலே நான் என்னுடைய துணைவியாரும் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்ற பொழுது 10 நாட்கள் அந்த புனித பூமியில் பயணம் செய்த நாட்களிலே அநேக இடங்களை பார்த்தோம். ஆனால் ஒரு நாள் காலையிலே எழுந்து இன்று பெத்லகேமுக்கு போக போகிறோம், இன்று பெத்லகேமுக்கு சென்று இயேசு பிறந்த இடத்தை பார்க்க போகிறோம் என்று அந்த நிகழ்விலே பார்த்த பொழுது எங்களோடு இருந்ததில் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் அந்த பெத்லகேம் என்ற வார்த்தை இயேசு பிறந்த இடத்தை போய் பார்க்க போகிறோம், இயேசு பிறந்த இடத்திலே கால் வைக்க போகிறோம் என்று சொன்ன பொழுது எத்தனையோ இடங்களை பார்த்தாலும் அந்த பெத்லகேம் என்று சொன்ன உடனே அது எங்கள் உள்ளத்தை தொடக்கூடிய காரியமாக இருந்தது. அதே போலதான் இந்த பெத்லகேம் என்கின்ற இடம் இத்தனை சிறப்புற்றதற்கு காரணம் இயேசுனுடைய பிறப்பு. சில சமயத்திலே ஒரு இடத்திற்கு பெருமை புகழ் வர வேண்டுமானால் அந்த ஊரை பற்றி தெரியாது, ஆனால் அந்த ஊரிலே பிறந்தவர்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு குறிப்பாக சொல்ல போனால் ஜெர்மனி நாட்டிலே ஈல்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஈல்பன் என்கின்ற கிராமம் உலகத்திற்கு எப்படி வெளிச்சமாக வந்தது என்றால், உலக அரங்கிலே எப்படி ஈல்பன் என்ற கிராமம் அது இடம் பெற்றது என்றால் மார்ட்டின் லூத்தர் பிறந்தபடினார். ஒருவரும் அறியாத அந்த கிராமத்திற்கு பெயரும் புகழும் எதனால் வந்தது என்றால் மார்ட்டின் லூதர் அங்கு பிறந்தபடினார். அதே போல் இங்கிலாந்து தேசத்திலே கனவுடன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் யாருக்கும் தெரியாத ஒரு கிராமம், ஆனால் அங்கு ஜான் பனியன் என்ற ஒரு ஊழியர் பிறந்தபடியினால் அந்த கிராமம் பெயர் பெற்றது. இன்னும் சொல்ல போனால் அல்பேனியா தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் யாருக்குமே தெரியாத ஒரு கிராமம், ஆனால் அந்த கிராமம் உலக அளவிலே பெயர் பெற்றதற்கு காரணம் அன்னை தெரேசா அங்கு பிறந்தபடியினால். எனவே ஒருவரும் அறியாத அந்த கிராமங்கள் உலக அரங்கிலே இடம்பெறாத கிராமங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த கிராமங்களிலே பிறந்த அந்த மக்களை குறித்து பெரியவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்களோடு கூட அந்த இடமும் என்ன செய்கிறது, சிறந்த பெயரை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் பெத்லகேம் ஊர் ஒருவரும் அறியாத ஊராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தமாக இயேசு பிறந்த இடமாக இருந்தபடியினால் அது உலக புகழ் பெற்றது என்பதாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பெத்லகேம் என்கின்ற வார்த்தை எபிரேய வார்த்தை. இந்த பெத்லகேம் என்கின்ற வார்த்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பெத் லெஹேம். இந்த பெத் என்கின்ற எபிரேய வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால் வீடு, ஹவுஸ். பெத் என்றால் வீடு. இந்த பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். பெத்தானி என்ற வார்த்தை, பெத் என்றால் வீடு, பெத்தானி என்றால் அது திராட்சை பழம், த ஹவுஸ் ஆஃப் டேட்ஸ். இன் பெத்தேல், பெத் என்பது வீடு, ஏல் என்பது கடவுள். பெத்தேல் என்பது கடவுளுடைய ஹவுஸ் ஆஃப் காட். பெதஸ்தா குளத்திலே 38 வருடம் சுகவீனமாக இருந்த மனிதன் சுகப்படுத்தப்படுகிறான். ஏன் அதற்கு பெதஸ்தா என்று கொடுக்கப்பட்டது? பெத் என்றால் வீடு, அந்த பெதஸ்தா என்று சொல்லும்போது கருணை, அன்பு, கருணையின் எல்லாம். அந்த பெதஸ்தா குளத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்தார்கள். தேவதூதன் குளத்தை கலக்கும் பொழுது யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவின்
கருணை இரக்கம் கிடைத்து சுகம் பெற்றார்கள். எனவேதான் பெதஸ்தா என்று கொடுக்கப்பட்டது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வேதத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் எல்லாம் முக்கியமான ஒரு இடம் இந்த பெத்லகேம். இந்த பெத்லகேம் என்ற ஊர் அன்று மட்டும் சிறப்புடையதாக அல்ல, இன்றும் நமது பாமாலை கீர்த்தனை எடுத்துக்கொள்வோம். ஆனால் பாமாலை கீர்த்தனையிலே பெத்லகேமை பற்றி தான் பாட்டு இருக்கு. பெத்லகேமை பற்றி தான் பாட்டு. இது வேதத்தில் எத்தனையோ ஊர்கள் சொல்லப்பட்டாலும் வேதத்தில் சொல்லக்கூடிய எந்த ஊர்களை குறித்தும் பாமாலை கீர்த்தனையிலே அநேக பாடல்களை நாம் பார்க்க முடியாது. கிறிஸ்துமஸ் நாட்கள், அட்வென்ட் நாட்கள் என்று சொன்னால் ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, நமது திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியாக இருந்தாலும் அந்த மக்கள் உள்ளத்திலே கிறிஸ்துமஸ் வந்துருச்சா என்ன பாட்டு பாட போறோம்? பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மணங்கள். எனவே இந்த பெத்லகேம் என்கின்ற அந்த ஊரானது நமது பாமாலை கீர்த்தனைகளிலே இடம் பெற்று எல்லோருடைய உள்ளத்திலும் இடம் பெறுகின்ற ஒரு பாடல்கள் அமைந்த அந்த ஊர் தான் இந்த பெத்லகேம். கீர்த்தனை 30வது பாடலை 32வது பாடலை அழகாக பாடினார்கள். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. இன்னும் கீர்த்தனை 33ஆம் பாடலிலே பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முதல் பாடலாக பாடினோம் பாமாலை 72லே ராக்கானம் பெத்லகேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காப்பார்கள். ராக்கானம் பெத்லகேம் மேய்ப்பர்கள். இன்னும் ராஜன் தாவீது ஊரிலே மாட்டுக்குண்டிலே பிறந்தார். இன்னும் சொல்லப்போனால் 57வது பாமாலை இப்போ நாம் பெத்லகேம் சென்று ஆச்சரிய காட்சியாம் பாலனான ராஜாவை காணலாம். இப்படியாக அந்த பாமாலை கீர்த்தனைகளில் எல்லாம் இடம் பெறுகின்ற பெயர் இந்த பெத்லகேம். அப்படியானால் இந்த பெத்லகேம் என்று சொல்லும்போது நம்ம ஏதோ லேசா வாசிட்டு போகக்கூடிய ஒரு இடம் அல்ல. அது நாம் நம்ம உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பெத்லகேம். இந்த பெத்லகேம் உலக அரங்கிலே இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது இயேசுவுடைய பிறந்த நாள் தான். ரோஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியல் வல்லுநர் சொல்கிறார், பழைய ரோம சாம்ராஜ்யத்திலே 1000 ஒருவர் கூட யூதேய தேசம் எங்கு இருக்கிறது என்றால் சொல்ல தெரியாதாம். பெத்லகேம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது தெரியாது என்று சொல்வார்கள். சில சமயங்களில் ரொம்ப குக்கிராமங்களில் சென்று ஒரு கிராமத்தின் பெயரை சொன்னால் அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டதே எங்களுக்கு தெரியாது என்று சில சமயத்தில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படித்தான் பழைய ரோம சாம்ராஜ்யத்திலே யூதேய தேசமும் பெத்லகேம் நகரமும் பெத்லகேம் கிராமமும் ஒருவரும் எங்கு இருக்கிறது என்று பாதை காட்டக்கூடிய அளவில் கூட இல்லாத ஒரு இடம் தான். அப்படிப்பட்ட இடத்தை தான் யார் தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் ஆண்டவர் தனது பிறப்பிற்காக தெரிந்து கொண்டார். எனவேதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பவுல் 1:27 சொல்கிறார். ஒருவரும் தெரியாத ஒரு இடத்தை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பிற்காக தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவன் தமது குமாரனை அப்படிப்பட்ட இடத்திற்கு தான் அனுப்பி அந்த பெத்லகேமை சிறப்பித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கு பெத்லகேம் எப்ராத்தா என்று அதை யாராவது நினைச்சு பார்த்தீங்களான்னு பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. மீகா 5:2 முதலாவது பாடமாக வாசிக்கிற பகுதியிலே மீகா 5:2 எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, இந்த எப்ராத்தா என்ற பெயர் வேறு எங்கே வேதத்தில் இருக்கிறது என்றால் ஆதியாகமம் 35:19. ஆதியாகமம் 35:19 பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19. பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா என்ன வித்தியாசம்? ஆதியாகமத்துல பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா, மீகா 5:2 எப்பிராத்தா என்னும் நேற்று ராத்திரி தான் இது எனக்கு என்னுடைய மனசுல ஓடிச்சு. இந்த அருளரை தயார் செய்யப்படுது தான் ஏன் மனசுல ஓடிச்சு. மீகாவில் எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே என்று இருக்கிறது. ஆதியாகமத்துல பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா என்று இருக்கிறது. இந்த எப்பிராத்தானா என்ன? பெத்லகேம் தான் நமக்கு தெரியும். எப்பிராத்தானா என்ன என்று பார்க்கும்போது
ரெண்டும் ஒரே பெயரை உடையவை. பெத்லகேம் என்றாலும் எப்ராத்தா என்றாலும் அது ஒரே பொருளை, ஒரே பெயரை, ஒரே இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். அது எந்த வித்தியாசம் இல்லை. எனவே எப்ராத்தா என்னும் பெத்லகேமாக இருந்தாலும் சரி, பெத்லகேம் என்னும் எப்ராத்தாக இருந்தாலும் அது பெத்லகேம். எனவே இந்த பெத்லகேமை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இது பெத்லகேம் தாவீதினுடைய பிறப்பிடம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே, பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்ன? தாவீதின் ஊர். நல்லா பாருங்க, பெத்லகேமுக்கு என்ன பேரு? தாவீதின் ஊர். சில அரசியல் தலைவர்களுக்கு அந்த அந்த அவங்க பேரோடு சேர்த்து அவங்க பிறந்த இடத்தையும் சொல்லுவது இயல்பு, நமக்கு நல்லா தெரியும். அதே போல இங்கே பெத்லகேமுக்கு என்ன பேரு? தாவீதின் ஊர். எனவேதான் யோவான் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார். வாசியுங்கள், யோவான் 7ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 42. தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அப்படியானால் தாவீதின் சந்ததியிலே, தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறந்து தாவீது ஊர் என்று சொல்லி அங்கு பெத்லகேமுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த பெத்லகேமை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இத்தனை சிறப்பு வாய்ந்த பெத்லகேமின் பெயரை அற்புத நாட்களிலே பாமாலை கீர்த்தனைகளிலே பாடுகிறோம். ஏதோ பெத்லகேம் பெத்லகேம் என்று சொல்லி போவதல்ல. இந்த பெத்லகேம் நமக்கு போதிப்பது என்ன? இந்த பெத்லகேம் மூலமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்பதை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக சிந்திக்க நான் அழைக்கப்படுகிறேன். முதலாவதாக பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. ஏற்கனவே சொன்னபடி ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. யூதேயா நாட்டிலே செழுமையான பகுதி தான் இந்த பெத்லகேம். கோதுமை விளைச்சலுக்கு பெயர் போனது. அத்தி மரங்களும் ஒலிவ தோப்புகளும் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த பெத்லகேம். பெத்லகேமுடைய தனி சிறப்பு என்னன்னா, இது யூதேயா தேசத்துல பெத்லகேமுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வறட்சியான பகுதியா, அதுதான் சிறப்பு. பெத்லகேமை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற யூதேயா பகுதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட இடம்? வறட்சியான ஒரு இடம். ஆனால் இந்த வறட்சியான இடங்கள் சூழ்ந்த சூழலிலே இந்த பெத்லகேம் மட்டும் எப்படி இருக்கு? செழிப்பாக இருந்தது. அது கோதுமை விளைச்சலும் அத்தி மரங்கள் ஒலிவு தோப்புகள் நிறைந்ததாக இருந்தது. எனவே ஒரு விதிவிலக்காக பெத்லகேம் காணப்பட்டது. வறட்சிகளுக்கு மத்தியிலே, வறட்சியின் மத்தியில் ஒரு விதிவிலக்காக செழிப்புள்ள ஒரு இடமாக அது இருந்தது. எப்படி தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை நெற்களஞ்சியம் என்று சொல்கிறோமோ அதே போல பெத்லகேம் கோதுமை களஞ்சியமாக இருந்தது. இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாக இந்த பெத்லகேம் இன்னும் வளமாக, இயேசு பிறப்பதற்கு முன்னதாக ஒரு சாதாரண கோதுமை கொடுக்கக்கூடிய வளம் நிறைந்த பகுதியாக இருந்தது. இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாக இன்னும் தனி சிறப்பு பெற்று அதிக வளம் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பெத்லகேம் காணப்பட்டது. இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாக அந்த வறட்சியின் மத்தியிலே செழுமை. பெத்லகேம் என்றால் வறட்சி நிறைந்த பகுதிகளின் மத்தியிலே செழுமையான பெத்லகேம். அலைகள் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே அமைதியான ஒரு இடம். இருள் நிறைந்த சூழ்நிலையிலே ஒளி தரக்கூடிய ஒரு இடம். ஐயத்தின் மத்தியிலே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பெத்லகேம். எனவே உலகத்திலே கிறிஸ்துவை அறியாத இருளில் ஜீவிக்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு ஒளி, உலகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடிய நாடாக இடமாக இருந்தது இந்த பெத்லகேம். நமது உள்ளத்திலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வறட்சியின் மத்தியிலே செழுமை காணப்படும். நமது உள்ளத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அலைகள் மத்தியிலே, புயல்கள் மத்தியிலே அமைதி காணப்படும். நமது உள்ளத்திலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருளின் மத்தியிலே ஒளி நிறைந்த வாழ்க்கையை நமது குடும்பமும், நமது திருச்சபைகளும், நமது சமுதாயமும் பெறும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஐயத்தின் மத்தியிலே, சந்தேகத்தின் மத்தியிலே, அவிசுவாசத்தின் மத்தியிலே நம்பிக்கை கிடைக்கும். எப்படி அந்த பெத்லகேம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது வறட்சி செழுமையாக, அலைகள் அமைதியாக, இருள் ஒளியாக, ஐயம் அல்லது அவிசுவாசம் நம்பிக்கையாக மாறியதோ அதே போல நாமும் ஒரு பெத்லகேமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நானும் ஒரு
இருக்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் என்னை பெத்லகேமாக மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஒரு பெத்லகேமாக மாற்றும், என்னுடைய திருச்சபையை பெத்லகேமாக மாற்றும், என்னுடைய சமுதாயத்தை ஒரு பெத்லகேமாக மாற்றும். அதில் நீர் வந்து பிறக்க வேண்டும். நாங்கள் பெத்லகேமாக மாறும் பொழுது நீர் எங்களை உள்ளத்திலும் இல்லத்திலும் திருச்சபையிலும் குடும்பத்திலும் பிறப்பே. அப்படி பிறக்கும் பொழுது செழுமையும் அமைதியும் ஒளியும் நம்பிக்கையும் கிடைக்கும் என்று சொல்லி எனவே பெத்லகேமாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. இரண்டாவதாக பெத்லகேம் அன்பு இல்லமாகும். இட்ஸ் நாட் ஓன்லி ஹவுஸ் ஆஃப் பிரெட் பட் a house of love. அன்பிற்கு இலக்கணம் இந்த பெத்லகேம். மேசியா எங்கே பிறப்பார் என்று கேள்வி எழும்பும் பொழுதெல்லாம் அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் ஏரோது ராஜா கேட்கிறான். அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேதவாரி யாவில் கூடி வர செய்து கிறிஸ்துவனவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 5ஆம் வசனம், அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் இயேசு இவருடைய பிறப்பினால் அவர் மனிதன் மீது கொண்டிருந்த அன்பு வெளிப்பட்ட ஒரு இடம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எங்கு தந்தருளினார்? உலகத்திற்கு தந்தருளினார். எந்த இடத்துல தந்தருளினார்? பெத்லகேமிலே தந்தருளினார். பெத்லகேமிலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி உலகத்தின் மக்கள் மீது அன்பு கூறுவதற்கு ஒரு இடம், அதுதான் பெத்லகேம். எனவேதான் பெத்லகேம் என்று சொன்னால் அன்பின் இருப்பிடம், அன்பின் இல்லம். இயேசுவுடைய அன்பு வெளிப்பட்ட ஒரு இடம், பிதாவாகிய கடவுளுடைய அன்பு வெளிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த பெத்லகேம். இயேசுவின் பிறப்பால் கடவுள் இறைவன் மனிதன் மீது கொண்டிருந்த அன்பு பெத்லகேமிலே வெளிப்பட்டது. நமது வாழ்க்கையிலும் கூட பெத்லகேமாக நாம் வாரும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு பெத்லகேமாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய குடும்பம் பெத்லகேமாக இருக்கட்டும். நீர் வந்து என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்களுடைய அன்பு இருக்கிறதா? எங்கு அன்பு உண்டோ அங்கு பெத்லகேம் உண்டு. எங்கு பெத்லகேம் உண்டோ அங்கு என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். எனவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பெத்லகேமை குறித்து சிந்திக்கின்ற நாம் அன்பின் உறைவிடமாக, அன்பின் இருப்பிடமாக நான் காணப்படுகிறேன். நான் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகின்ற ஒரு தூதுவர்களாக நான் காணப்படுகிறேன். அம்பாசடர்ஸ் ஆஃப் லவ். ஒரு அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தூதுவராக இருக்கிறேன். நான் என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, நான் பணிபெறக்கூடிய பணிஸ்தலமாக இருந்தாலும் சரி, பழகக்கூடிய வாழ்க்கை சூழலாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு தன்மை என்னிடத்திலே காணப்படுகிறது. எனவேதான் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்கிறார், அன்பை குறித்து மிக தெளிவாக சொல்கிறார். எனவே பெத்லகேம் என்று சொன்னால் அது அன்பு வெளிப்பட்ட ஒரு இடம். எனவேதான் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? ஏழை எளிய மக்களுக்கு உதவி வேண்டும் என்று சொல்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு நாம் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் மீது நாம் உதவி செய்வது எதற்காக என்றால் அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பை காட்டுவதற்காக, அன்பு செலுத்துவதற்காக. இது சீரியல் குருவுக்கு எதை செய்தவர்கள் அதை இணைக்கே செய்வீர்கள். அனைத்து திருச்சபைகளிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே சேரிட்டி, ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற நிகழ்வுகளை நாம் கடைபிடிப்பது இயல்பான ஒரு காரியம். அதற்கு தாற்பயம் என்னவென்றால் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் அன்பு, கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் இரக்கம், கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கருணை. கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை, கிறிஸ்துவனுடைய கருணையை, கிறிஸ்துவின் அன்பை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகின்ற நாம் அந்த இரக்கத்தையும் கிருபையையும் அன்பையும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். எனவே கிறிஸ்து அந்த இரக்கத்தையும் கிருபையையும் அன்பையும் காட்டுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு இடம் அந்த பெத்லகேம். எனவே இந்த பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அன்பின் இருப்பிடமாக காணப்படுகிறது. நமது வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்து உள்ளத்திலே பிறக்கக்கூடிய பெத்லகேமாக இருக்க வேண்டுமானால் அன்பை மற்றவர்களுக்கு
காட்டக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஒரு சமயத்திலே இங்கிலாந்து நாட்டிலே இந்த கிறிஸ்துமஸ் சமயம் என்று சொன்னால் ஸ்னோ ஃபால்ஸ் எங்கே பார்த்தாலும் ஸ்னோ, அந்த டீப் ஸ்னோ, முட்ட அளவுக்கு ஸ்னோவில் தான் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை சில இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு சர்ச்சிலிருந்து ஒரு அம்மா வந்து அந்த ஸ்னோவில் நடந்து போகிறாங்க. அப்போ எதிர ஒரு பெரியவர் எங்கம்மா இந்த ஸ்னோவில் எங்கே நடந்து போகிறீங்க, குளிராக இருக்கே எங்கே நடந்து போகிறீங்கன்னு சொன்ன பொழுது அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு இந்த குளிர் காலத்தில் பனியில் ஸ்னோவில் ஏன் நடந்து போகிறீங்கன்னு கேட்ட பொழுது இந்த அம்மா சொன்னாங்கன்னா, அந்த வயோதிப அம்மா தனியாக இருக்கிறாங்க, அவங்களோடு போய் நான் டீ அருந்துவதற்காக, டீ ஃபெலோஷிப்காக ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறேன், தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு போகிறேன், சிற்றுண்டி போய் அந்த அம்மாவோட சிற்றுண்டி அருந்துவதற்காக போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், அந்த அம்மாவே ரொம்ப ஏழ்மையான அம்மாவாச்சு, அந்த அம்மாவே கஷ்டப்படுகிற அம்மா, அந்த அம்மாவிற்கே உணவுக்கு இடம் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை, அந்த அம்மா எப்படி உனக்கு டீ கொடுப்பதற்காக சிற்றுண்டி கொடுப்பதற்காக உன்னை எப்படி அழைத்திருக்க முடியும் என்று கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்கன்னா, அந்த அம்மா கஷ்டமான அம்மா தான், ஏழ்மையான சூழ்நிலை, யாரும் போய் குளிராலத்தில் பார்க்க மாட்டாங்க, அந்த அம்மாவால் எனக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை. ஆனால் என் பையன் பாருங்க, இந்த பையில என்ன இருக்கு, சிற்றுண்டி, எனக்கும் அந்த அம்மாவுக்கு சிற்றுண்டிகளை வைத்திருக்கிறேன், அதுக்குரிய நல்ல தேநீரை வைத்திருக்கிறேன், இதெல்லாம் நான் எடுத்துட்டு போய் அந்த அம்மாவோடு உட்கார்ந்து பேசி அவர்களோடு கூட சேர்ந்தனா ஐ வாண்டட் டு ஹேவ் a tea fellowship, நான் அவங்களோடு சேர்ந்து சிற்றுண்டி அருந்ததற்காக போகிறேன் என்று சொன்னார்களா. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு இந்த அன்பந்த நாட்களிலே நாமும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருச்சபை மக்களாக காணப்பட வேண்டுமானால் நாம் ஒரு பெத்லகேம் என்பதை நினைவு கூறும் பொழுது கிறிஸ்து அன்பு காட்டப்பட்ட அந்த இடத்தை போல நாமும் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பெத்லகேம் என்று சொல்வது தாழ்மையின் ஏற்படாது. அப்பத்தின் வீடு பெத்லகேம் என்பது அன்பின் வீடு, பெத்லகேம் என்பது தாழ்மையின் ஏற்படாது. தாழ்மை ஏற்கனவே சொன்னேன், இந்த பெத்லகேம்னா யாருக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. பெத்லகேம் எங்க இருக்குன்னு கேட்டால் அப்படி கேள்விப்பட்டதில்லை, வேற யாருக்கும் போய் கேள்வி அதை பற்றி தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்தில் தான் ஆண்டவர் தாழ்மை தரித்தவராக பிறந்தார். மார்க் ஆஃப் ஹம்பிள்னஸ், மார்க் ஆஃப் ஹியூமிலியேஷன். தாழ்மை, கிறிஸ்துவனுடைய தாழ்மை. பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து தன்னை தாழ்த்தினார். தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துவதற்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம்தான் அந்த தாழ்மையான ஒரு சிந்தையோடு கூடிய ஒரு பிறந்த ஒரு இடம் அந்த பெத்லகேம். எனவே அப்சல்யூட் ஹம்பிள்னஸ் என்று சொல்லலாம். முழுவதுமாக தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அந்த பெத்லகேம். எனவே பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அது தாழ்மையின் இருப்பிடமாக அமைகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார்? கடவுளுடைய குமாரன் அரண்மனையிலே பிறப்பார். தேவனுடைய குமாரன் ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலையிலே பிறப்பார். இல்லை, அவர் தாழ்மையான ஒரு இடத்திலே பிறப்பார் என்று சொல்லி மாட்டுத் தொழுவத்தை தெரிந்து கொண்டார். எனவே பெத்லகேம் என்பதை ஒரு தாழ்மையின் இருப்பிடமாக காணும். நமது வாழ்க்கையிலும் கூட பெத்லகேமாக நாம் இருந்து இயேசு நமது உள்ளத்திலே பிறக்க வேண்டுமானால் நாமும் தாழ்மை உள்ள மக்களாக, தாழ்மையை தரித்துக் கொள்கிற மக்களாக நமது வாழ்க்கை சூழலை மற்றவர்கள் பழகும் பொழுது கூட தாழ்மையோடு கூட நமது வாழ்க்கையை நடத்தும் பொழுது இயேசு அப்படிப்பட்ட இடத்தை தான் தெரிந்து கொள்கிறார். தாழ்மையின் இருப்பிடமாக நாம் காணப்படும் பொழுது கிறிஸ்து நமது உள்ளத்திலே பிறப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கடைசியாக 4ஆவதாக பெத்லகேம் ஜீவ அப்பத்தின் வீடு. முதலாவது என்ன சொன்னேன்? பெத்லகேம் அப்பத்தின் வீடு. இப்ப என்ன சொல்றோம்? ஜீவ அப்பத்தின் வீடு. அந்த ஜீவ என்கின்ற லைஃப் ஆஃப் பிரெட். லைஃப் முதல்ல ஹவுஸ் ஆஃப் பிரெட், இப்ப பெத்லகேம் இஸ் தி லைஃப் ஆஃப் பிரெட். இந்த ஜீவ என்கின்ற வார்த்தை சேர்க்கப்படுகிறது. எதனால் சேர்க்கப்படுகிறது? இயேசுவின் பிறப்பினாலே அது ஜீவ அப்பம் என்று பெயர் பெறுகிறது. இயேசு பிறப்பதற்கு முன்னதாக அதற்கு என்ன பெயர்? வெறும் அப்பத்தின் வீடு,
ஹவுஸ் ஆஃப் பிரெட், வெறும் அப்பத்தின் வீடு, கோதுமை விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. கோதுமை எங்கிருந்து விளைகிறது? கோதுமை எப்படி விளைகிறது? மண்ணில் இருந்து விளைகிறது. கோதுமை மண்ணில் இருந்து விளைகிறது. எனவே அது கோதுமை விளைச்சல் மண்ணில் இருந்து விளைகிறது. ஆனா விண்ணிலிருந்து வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. எனவே மண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கோதுமை விளைச்சல் வெறும் அப்பமாக இருந்தது. விண்ணிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக, நானே ஜீவாப்பம், நானே ஜீவாப்பம். வெறும் அப்பத்தின் வீடாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாக ஜீவாப்பமாக மாறுகிறது. நானே ஜீவாப்பம், நானே ஜீவ தண்ணீர். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ஜீவன் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கை உயிர் பெறுகிறது. இன்னும் சொல்ல போனால், நான் நன்கு அறிந்தவனமாக இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அடைந்த பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்து போஷித்தார்? எதை கொடுத்தார்? 40 வருடங்கள் மன்னாவினாலும் காளையினாலும் போஷித்தார். இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க? மோசே இடத்துல, எங்களையே கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் சாக சொல்றீங்க, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது மோசே ஆண்டவருக்கு முறையிடுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடலிலிருந்து பெரும் காற்றை உண்டு பண்ணி கடலிலிருந்து காடைகளை கொண்டு வந்து கரையிலே போடுகிறார். காடைகளை பிடித்து சாப்பிடுகிறார்கள். வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தார். அந்த மன்னா, அந்த வானத்திலிருந்து வருகின்ற அந்த மன்னாவானது எப்படி வருகிறது? தினமும் அந்த மன்னா பொழியும். அதை எடுத்து வைத்த உடனே தேவையான அளவு சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் மறுநாள் அவர்களுக்கு தேவையான அந்த மன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த வானத்திலிருந்து மன்னாவாக கொடுக்கப்பட்ட உணவின் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் இந்த வாழ்க்கையை நடத்தினார்கள், போஷிக்கப்பட்டார்கள், உணவை பெற்றார்கள். எனவே இயேசு கிறிஸ்து மன்னாவாக கொடுக்கப்படுகிறார், ஜீவ அப்பமாக கொடுக்கப்படுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னா அனுப்பப்பட்டது போல கிறிஸ்து தேவன் பரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவாய் மன்னாவாக நமக்கு அனுப்புகிறார். எனவே இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக நமக்கு காட்சி ஒரு ஆங்கிலத்தில் அழகாக சொல்ல முடிகிறது. Bethlehem signifies house of bread. Bethlehem signifies house of bread. Bethlehem அப்பத்தின் வீடாக சித்தரிக்கப்பட்டது. The fittest place for him to be born, who is the true manna, the bread which came down from heaven. அது அப்பத்தின் வீடாக சித்தரிக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் அது ட்ரூ மன்னா, உண்மையான மன்னாவாக அன்று அந்த மன்னா பொழியப்பட்டது போல இந்த தரையிலிருந்து விளையக்கூடிய கோதுமையை கொடுக்கக்கூடிய, மண்ணிலிருந்து கொடுக்கக்கூடிய கோதுமையை கொடுக்கக்கூடிய அந்த பெத்லகேம் வெறும் அப்பத்தின் வீடு. ஆனால் விண்ணிலிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக, மன்னாவாக அந்த மக்களுக்கு உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி மிக அழகாக சித்தரிக்கப்படுகிறது. எனவே பெத்லகேம் என்பது ஜீவ அப்பத்தின் வீடு. இந்த நாட்களிலே இந்த அற்புத நாட்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை அனுசரிக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் பண்டிகை கால விழா கோலங்கள், அநேக சிறப்பான நிகழ்வுகள், நல்ல புதிய ஆடைகள். இப்போ வீட்டில் தான் விளையடிக்க மாட்டோம். நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், அந்த காலத்தில் சிறுவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா 2-3 வாரத்துக்கு வந்து வீட்டை ஃபுல்லாக வெள்ளை அடித்து அலங்கரித்து எல்லாம் செய்கிறது வழக்கம். இப்போலாம் நம்ம எவ்ரி இயர் என்ன செய்ய மாட்டோம், ஒயிட் வாஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா கலர் வாஷ் பண்ணி 5-6 வருடங்களுக்கு அந்த கலர் போதும். ஆனால் கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே அதற்கென்று அந்த பண்டிகை கால சிறப்பு அம்சங்களை நாம் செய்வது இயல்பான ஒரு காரியம். ஆனால் அவையெல்லாம் நமக்கு தேவைதான். கிறிஸ்மஸ் காலத்துடைய மகிழ்ச்சி, பண்டிகை கால நிகழ்வுகள், அந்த சந்தோஷம் எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அதோடு கூட கிறிஸ்து பிறந்த இடமாகிய பெத்லகேமை போல என்னுடைய உள்ளம் இருக்கிறதா? கிறிஸ்து பிறந்த இடமாகிய பெத்லகேமை போல என்னுடைய இல்லம் இருக்கிறதா? கிறிஸ்து பிறந்த பெத்லகேமாகிய இடமாகிய பெத்லகேமை போல என்னுடைய திருச்சபை இருக்கிறதா? பெத்லகேமை போல என்னுடைய சமுதாயம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து பிறந்த இடமாகிய பெத்லகேமை எப்பொழுதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமோ, எப்பெல்லாம் பெத்லகேம்னு சொல்லி பாமாலை கீர்த்தனையில் பெத்லகேம் என்ற பொருளில் பாடல்களை பாடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம்
இவற்றை நினைவில் கொள்கின்ற திருச்சபை மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏதோ பெத்லகேம்னு பாடிட்டு போறதல்ல, ஏதோ பெத்லகேம்னு வாசித்துட்டு போறதல்ல. ஆனால் பெத்லகேம் என்று சொல்வது அப்பத்தின் வீடாக இருந்தது, ஜீவ அப்பத்தின் வீடாக மாறியது. அன்பின் இல்லமாக காணப்படுகிறது, தாழ்மையின் இல்லமாக காணப்படுகிறது. என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் திருச்சபையிலும் நாம் கிறிஸ்தியருடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டுமானால், இல்லத்திலே பிறக்க வேண்டுமானால் நாம் ஒரு பெத்லகேமாக காட்சி அளிக்க வேண்டும். ஜீவ அப்பத்தின் வீடாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் வெறும் அப்பத்தின் வீடாக இருந்தது ஜீவ அப்பத்தின் வீடாக மாறியது. காணாவூரிலே சாதாரண ருசியற்ற தண்ணீராக இருந்தது, இயேசுவினுடைய பிரசன்னத்தினால் ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறினது. வெறும் ஜீவ அப்பமாக இருந்த அந்த பெத்லகேம் இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாக ஜீவாப்பமாக மாறியது போல என்னுடைய வாழ்க்கையும் ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருக்குமானால், என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் ருசி மிகுந்த ஒரு ஜீவ அப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிற ஒரு பக்தன் சொல்லுகிறார். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு பக்தன் அழகாக எழுதுகிறார், அன்பு என்னும் திறவுகோல் கொண்டு நம் இதய பெத்லகேமை திறந்து வைக்க வேண்டும். அன்பு என்னும் திறவுகோல் கொண்டு நம் இதய பெத்லகேமை திறந்து வைத்தால், தாழ்மை என்னும் மிதியடியை விரித்து வைத்தால், ஜீவப்பமாகிய இயேசு நம்மிலே பிறந்தார். ஜீவப்பமாகிய இயேசு நம்ம உள்ளத்தில் பிறக்க வேண்டுமானால் அன்பு என்னும் திறவுகோலினால் நமது இதய பெத்லகேமை திறக்க வேண்டும். தாழ்மையாகிய விதியடியை அதில் வாசல்களை விரிக்க வேண்டும். அப்பொழுது ஜீவாப்பமாகிய இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் நமது குடும்பங்களிலும் திருச்சபையிலும் பிறந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த பெத்லகேமுடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் கிடைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னை பெத்லகேமாக மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை பெத்லகேமாக மாற்றும் ஆண்டவரே என்று சில அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். என்று நம்முடைய காணிக்கை முதலாம் இரண்டாம் தோத்திர காணிக்கைக்கு வழக்கம் போல் நம்முடைய அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் நம்முடைய காணிக்கை படைக்க கொடுக்கின்றேன். கீர்த்தனை 18 பாடி துதி மனமே இந்த பாடலை பாடும்போது எழுமின்று பாடும் நம்முடைய உதாரணத்துமான முதலாம் இரண்டாம் மற்றும் தோத்திர காணிக்கைகளை இங்கே படைக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொண்டாடி துதி தினமே
ஜெபம் செய்வோம். திருவிருந்து ஆராதனைக்காக நாம் மிகுந்த தாழ்மையாக வந்து பெற்றுக்கொள்ள முடியாது.
சிந்தப்பட்ட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்காய் சிந்தப்பட்ட மெய்யான திராட்சையாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மெய்யான திராட்சையாக உங்களுக்காய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மெய்யான திராட்சையாக உங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்காய் சிந்தப்பட்ட மெய்யான திராட்சையாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் கனமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக மாதங்களுக்கு பிற்பாடு சுவாமி உங்களுடைய திருவிருந்திலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பாதத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆலயத்திற்கு வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக மாதங்களுக்கு பிற்பாடு குடும்பமாய் உள்ளே வந்து உங்களுடைய சரீரத்தை இரத்தத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதிங்களே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே நீங்க மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாம மகிமைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு கிருபை, நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு பலப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாமார், ஒவ்வொரு ஐயாமா, குட்டி தம்பிகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோரும் இயேசுவின் நாமத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பெத்லகேமை குறித்து நாங்கள் உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட இந்த வருகை 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை சுவாமி அப்பத்தின் வீடாகவும் அன்பின் வீடாகவும் தாழ்மையின் வீடாகவும் ஜீவ அப்பத்தின் வீடாகவும் எங்களோடு கூட நீங்க பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆம் சுவாமி, கர்த்தர் இந்த 4 காரியங்கள் மூலமாக வரக்கூடிய வருகை நாட்களில் குறிப்பாக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பண்டிகைக்காய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு அர்த்தமுள்ள ஆண்டவரே இந்த பண்டிகையில இந்த வசனங்களை சோதரித்துக் கொண்டு என்னுடைய வாழ்விலை அப்படியே நாங்கள் காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமா இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு பெத்லகேமை குறித்து தரிசனத்தோடு பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா, அருமையான அம்மா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மற்றுமாக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த எல்லா பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் திருவிருந்தை அநேக மாதங்களுக்கு பிற்பாடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் ஆற்றலையும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அனைத்து முயற்சிகள் போக்கிலும் வரத்துக்குள் இயேசுவின் நாமத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கரங்களை கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தை இந்த உலக வாழ்விலே நாங்கள் இருப்பது உடைய அநாத சுத்த கிருபை சுவாமி. இந்த ஆராதனை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது நீர் ஒருவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய வார்த்தை ஒன்றுதான் எங்களுக்கு பாதுகாப்பு சுவாமி. இப்படிப்பட்ட ஆண்டவரே உங்களுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. படிப்பு நிமித்தம் ஆண்டவரே, ஊதியத்தின் நிமித்தம், ஒருவேளை பணியின் நிமித்தமாக வெளிமாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த கொடிய வியாதியிலிருந்து முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு சுமூகமான சூழ்நிலை சீக்கிரம் வந்து இன்னும் அதிகமா எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வலுவையும் நம்பிக்கை நீ தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து தேவனுடைய மகனை குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுளே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே.
இந்த ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலையில் 194ஆம் பாமாலை தூய பந்தியை சேர்ந்த கைகள் சேவை செய்ய காப்பிடும் தூய துணிக்கேற்ற செவி தீக்குறளுக்கு இல்லாமல் 194ஆம் பாமாலை எழுதி நின்று பாடலாம். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.